பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. டேய் சொல்லுடா, கேட்டுட்டு தான் இருக்கேன். நைட்டு வித்யாவை போய் பாத்தியா? ஆமாடா. என்ன சொன்னா? வேற என்ன? அழுதா. அவ யூஜி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இனிமே கல்யாணத்தை பத்தியே பேசணும். டேய் குரங்கு, ஐயா குரங்குனாதான் திரும்புது. பாரு அன்பு, அந்த பொண்ணுகிட்ட மறுபடியும் போய் யூஜி முடிஞ்சதான் கல்யாணம், பிஜி படிக்கும்போது கல்யாணம்னு கல்யாணத்தை பத்தி பேசாத. அதுக்கு தாத்தாவும் எனக்கு லேட்டா கல்யாணத்தை பண்ணி வைக்க நினைக்கணும். டேய் ஊருக்குள்ள என்ன பேசிப்பாங்க? அண்ணன்காரனுக்கு கல்யாணம் ஆயாச்சு, கூடவே வளர்ந்த அத்தை பொண்ணு வீட்டுல இருக்கு, தங்கச்சியும் வீட்டுல வச்சுட்டு அவன் கல்யாணம் பண்ணிட்டான். இதுவே அந்த பொண்ணோட அம்மா அப்பா இங்க இருந்தா விட்டுருப்பாங்களான்னு 1008 கேள்வி வரண்டா. சோ அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கற மாதிரி நீ அவளை கணத்துக்குள்ள பிடிச்சி தள்ள பாக்குற. நான் இப்ப அதை பத்தி எல்லாம் பேசல. அவ யூஜி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் பாக்குறேன் தானே சொன்னேன். நிப்பாட்ட அன்பு. குரங்கு, காரையா நிப்பாட்ட சொன்னேன். அவ கல்யாணத்தை பத்தி பேசுறத கொஞ்ச நாளைக்கு நிப்பாட்டினாய். ஆனா மச்சான், உனக்கு என் மேல இம்புட்டு அன்பு இருக்கா நான் நினைச்சு கூட பாக்கல. ஓகோ, ஏன் அப்படி? இல்லடா, நிப்பாட்டுன்னு நான் ஒரு வார்த்தை சொன்னதான், காரை நிப்பாட்டிட்ட பத்தியா? ரொம்ப பறக்காத மச்சான். ஃப்ரெண்ட்ல டிராபிக், யார் நிக்கா என்ன ஏதுன்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா பேசு. ஓ டிராபிக்கா? யார் நிக்கானு பாத்துரு. என்ன பண்றாங்க? அதானே. போற வார வண்டிங்களுக்கெல்லாம் பெட்ரோல் டீசல்னு போட்டு கொடுத்துட்டு இருக்கா போலாம். இங்க பாரு, நான் ஏஞ்சல், என்ன யாராலும் ஏமாத்த முடியாது. ஒழுங்கு மரியாதையா பணத்தை செட்டில் பண்ணிட்டு போயிரு. நான் எதுக்கு செட்டில் பண்ணணும்னு கேக்குறேன். உன்னால என் பைக்குக்கு கிட்டத்தட்ட 10,000-20,000 ரூபாய் நஷ்டம். ஒழுங்கு மரியாதை பணத்தை எடுத்து வச்சுட்டு போய்க்க. இங்க பாரு, உன்னால என் தம்பி கண்ணாடி உடைஞ்சிருக்கு. தம்பி கண்ணாடியா? ஆமா, இந்த ஸ்கூட்டி எனக்கு தம்பி மாதிரி என் கூடவே இருக்குது. பாவி பயலே, உன்னால அது கீழே விழுந்துட்டேன். ஒழுங்கு மரியாதை என் தம்பிக்கு அடிபட்டிருக்கு. பணத்தை எடுத்து வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிட்டே இரு. என்ஜின் சீஸ் ஆயிட்டு பார்த்து தெரியுதா? அதுக்கே எனக்கு 10,000-15,000 ரூபாய் ஆகும். இங்க பாரு, என் தம்பி கண்ணாடியே உடைஞ்சிருக்கு. ஒழுங்கு மரியாதை அதே 10,000 எடுத்து வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிரு. நேத்துக்கு தான் அவனை சர்வீஸுக்கெல்லாம் விட்டு எவ்வளவு அழகா தூக்கிட்டு வந்தேன். பாவி பயலே, உன்னால இப்படி கீழே விழுந்துட்டேன். ஆனா இதை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டி என் கண்ணாடி உடைஞ்சதுக்கான 10,000 ரூபாய் வாங்காம விடவே மாட்டேன். ஐயோ, ஏதோ பிரச்சனை போலடா. ஆமா, ஏதோ 7.5 இழுத்து வச்சிருக்கா போலதான் இருக்கு. பாவண்டா, எல்லாரும் சுத்தி வேடிக்கை மட்டும் பாத்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு, அவன் வேற ஒரு ஆம்பளையா இருக்கான். எதிர்த்து பேசுறதுக்கு கூட ஆள் இல்ல. பொண்ணுங்க ஸ்கூட்டி ஓட்டினாலே இப்படித்தானே. நான் போய் பார்த்துட்டு டிராபிக் கிளியர் பண்ணிட்டு வரேன். டே மச்சான் போவாத. டேய், நம்ம கம்பெனில ஒர்க் பண்ற பொண்ணுடா. நான் ரோட்ல எவன் கூடயே பேசிட்டு நிக்கானா ஏதாவது பிரச்சனையா தான் இருக்கும். நான் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன். இங்க பாரு மச்சான், தப்பு அவ மேலதான் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. நேற்றுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு அலைஞ்சிட்டு வந்திருக்கோம். ஒன்னே தூக்கி உள்ள வச்சிருவாங்க, பேசாம இருந்துரு. டேய், அதுக்குன்னு அந்த பொண்ணு தனியா பேசிட்டு இருக்கும்போது சப்போர்ட்டுக்கு பேசுறதுக்கு கூட ஆள் வேண்டாமா? இங்க பாரு சாம், எனக்கு என்னமோ இவ மேலதான் தப்புங்கிற மாதிரி இருக்கு. என்ன மனுஷனுங்கடா நீங்க ரெண்டு பேரும்? ஒரு பொண்ணு கூட ஒத்தையில நின்று சண்டை போடுறான். என்ன ஏதுன்னு கேக்குறதுக்கு உங்களால முடியல. சும்மாவா சொன்னாங்க? பொண்ணுக்கு ஒரு கஷ்டம்னா இன்னொரு பொண்ணு தான் இறங்கி போய் ஆகணும். இங்க பாரு குட்டிமா, வீரவசனம் பேசுறதெல்லாம் பேச்சோட நிப்பாட்டிக்க. இவ்வளவு நம்பி இறங்கி போயிடாத. நீ 1000 பேசு, அவ நம்ம கம்பெனியோட ஒரு ஸ்டாஃப். அவளுக்காக நான் இறங்கி போறதுல தப்பே இல்ல. அப்புறம் உன் இஷ்டம். ஆனா இனியா, இப்பவே சொல்லி விட்டுரு உன்கிட்ட. அங்க போனதுக்கு அப்புறம் ஏன்டா இவளுக்காக இறங்கி வந்தான்னு நீ ஃபீல் பண்ணாட்ட என் பேர் அன்பு இல்ல. இவன் ஒருத்தன், அந்த பொண்ணு பிரச்சனையில நிக்கும் போது இந்த டயலாக் எல்லாம் தேவையாடா? என் பைக்குக்கு செலவாக்குற ரூபாயை எடுத்து வச்சுட்டு இங்க இருந்து நகரு. தம்பி பெருசா பைக் பெருசாடா? ஏன், என்ன பிரச்சனை பண்றதுக்காகவே வந்திருக்கீங்களா? இங்க பாரு, தம்பி பெருசா பைக் பெருசான்னு கேட்டா தம்பி தான் பெருசு. தம்பி இப்படி அடிபட்டு கீழே படுத்திருக்கான், கண்ணாடி வேற உடைச்சு புட்ட. என்ன ஏஞ்சல், இனியா நீயா ரோட்ல என்னடி பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் ஒன்னதான் பாத்துட்டு இருக்காங்க. இங்க பாரு இனியா, நான் பாட்டுக்கு பாம்போல வந்துட்டு இருந்தேன். இவனால என் ஸ்கூட்டி கீழே விழுந்துட்டு. டேய், இப்ப பணத்தை எடுத்து வச்சுட்டு திரும்பி பார்க்காம போறியா இல்லையா? என் பைக்கோட என்ஜினே போயிட்டு உன்னை உள்ள தள்ளாம நான் விட போறது இல்ல இன்னைக்கு. எல்லாரும் பாக்குறாங்க ஏஞ்சல். எத்தனை பேர் பார்த்தா இதுக்கு என்ன? இது பொண்ணா இல்ல பண்ணான்னு தெரியல. இங்க பாரு, நான் எல்லாம் அடங்கி போறவங்களுக்கு தான் பொண்ணு. புயலுக்கு எப்பவுமே சூறாவளியா தாண்டா இருப்பேன். அண்ணா என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, பேசி முடிச்சிருவோம். நீ எவ்வளவு பொறுமையா பேசுறமா, ஆனா இது இருக்கே. இல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்களேன், பேசி முடிச்சிருவோம். பாரு இனியா,
இப்படியே ஒரு கூட்டம் அலைஞ்சிட்டு இருக்கு. வேணானே எதிர்த்தாப்புல வரவங்களை தள்ளி விட்டு பணம் பிரிக்கிறதுனே திரிகிறாங்க. நாம தாமிரபரணி படம் பார்க்கலாம். உப்பு தண்ணிக்குள்ள பைக் விழுந்துட்டுன்னு எவ்வளவு ரூபாய் கேட்பாங்க ஹீரோன் கிட்ட விஷால். அந்த மாதிரி தான் ஒரு கும்பல் இது. சரி ஏஞ்சல், எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. என்ன ஏதுன்னு பார்த்து பேசி முடி. டிராஃபிக் கிளியர் பண்ணணும்லாம். நான் சொல்லல என் குட்டிமா எதுக்காக இறங்கி போயிட்டான்னு ஃபீல் பண்ணுவா அப்படின்னு அவன் முகத்தை பாரு. டேய், அந்த ஆளால ஏதோ பெரிய பிரச்சனை போல. யாரு? அவனாலயா? ஆமாண்டா, இவ்வளவு ஸ்ட்ராங்கா தனியா போல்டா பேசுறானா? ஏஞ்சல் மேல தப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இப்போ நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க இறங்கி போகலன்னு வச்சுக்கோ, இதுதான்டா பாவம். அப்படியா மச்சான், நான் என் டிரைவிங் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன்டா, தப்பு அவ மேலதான் இருக்கான். கண்ணா பின்னான்னு ஸ்கூட்டி ஓட்டுவான், ஏதோ அப்பாவி மாட்டி இருக்கு. டேய், பார்த்தா அப்படியெல்லாம் தெரியல. சரி, நீ காப்பாத்த போறது அவளுக்காக இல்லைனாலும் பாவம் என் இனியா இறங்கி வந்துட்டோமேன்னு ஃபீல் பண்ணிட்டு நிக்குது பாரு. அதுக்காக வேணா போய் பார்த்துட்டு வா. இப்பவாது புத்தி வந்துச்சே. அப்புறம் சாம், மொபைல் வச்சிருக்கலாம் இல்லைன்னா கேஷ் வச்சிருக்கியா? எதுக்குடா? இல்ல மச்சான், பிரச்சனை தீக்கிறதுக்கு போற. எப்படியும் எனக்கு தெரிஞ்சு அந்த பைக் கண்டிஷன் பார்க்கும்போது 10,000 20,000 நஷ்டம் ஆக போகுது. போறதா முடிவு பண்ணிட்டா செட்டில் பண்றதுக்கு ஜிபே வேணாலாம். போனை எடுத்துட்டு போயிரு. நல்ல வேலை மச்சான், பைக்கோட முடிஞ்சு. பார்த்த உடனே இந்த ஆள் இப்படிதான் பிக்ஸ் பண்ணாதடா. அவ மேல தப்பு இருந்துன்னா ஆர்கியூ பண்ண மாட்டான், அப்படியே கிளம்பி போயிருப்பா. சந்தோஷம். போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வா. மறக்காம போன் எடுத்துட்டு போயிரு. இவன் ஒருத்தன். டேய், நான் பொண்ணுன்னு நினைச்சியா? 10 ஆம்பளைங்களுக்கு சமம். இனியா, இங்க பாரு சாம், ஏன்டா இறங்கி வந்துட்டேன்னு ஃபீல் பண்றேன். இப்ப காசு எடுத்து வச்சுட்டு திரும்பி பார்க்காம போறியா இல்லையா? என்ன பிரதர் பிரச்சனை? சாம் சார், என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க ஒதுங்கி ஓரமா போய் வேடிக்கை மட்டும் பாருங்க. இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்காருங்கன்னு இன்னைக்கு எனக்கு பார்க்கணும்ல. ஏய், ஓகே ஏஞ்சல், என்ன ப்ராப்ளம்னு சொல்லு, பேசி முடிக்கணும்ல. இவனால என் தம்பி குண்டக்க மண்டக்கன்னு கீழே விழுந்து கிடக்கான். தம்பியா? கூட தம்பிய கூட்டு வந்தியா என்ன? சார், அது தம்பின்னு சொல்றது அதோட இது போன ஸ்கூட்டியா? வண்டியே தம்பிங்கிறான். ஆமா, தப்பு இவன் மேலதான் நினைக்கிறேன். தெரியாம இறங்கி வந்துட்டோமோ. இருக்காதினியா, அவ மேல தப்புனா இவ்வளவு போல்டா அந்த ஆள் கூட பேசுவாளாம். சரி நண்பா, என்ன பிரச்சனைன்னு சொல்லு, பேசி முடிச்சிருவோம். நான் கரெக்டா தான் ப்ரோ பைக்ல வந்துட்டு இருந்தேன். எப்பவுமே டிரைவ் பண்ணும்போது பாட்டு கேட்கற பழக்கமோ இல்ல போன் வந்ததுன்னா போன் அட்டன் பண்ற பழக்கமோ இது எதுவுமே எனக்கு கிடையாது. இந்த பொண்ணால ஃபர்ஸ்ட் டைம், நல்ல வேலை எனக்கு எதுவும் ஆகல. பைக் என்ஜின் சீஸ் ஆயிருக்கு, ஹேண்டில் பேர் வேற பெண்ட் ஆயிருக்கு. என்ஜினுக்கு மட்டுமே 15,000 ரூபாய் 10,000 ரூபாய் ஆகும்னு நினைக்கிறேன். இதுல அவ தம்பி கண்ணாடி உடஞ்சிட்டான். அதுக்கு நான் இதே அமௌண்ட் அவளுக்கு எடுத்து வைக்கணுமா? என்ன சார் இது நியாயம்? சார், இவ பேசுறத நம்பாதுங்க. இப்படிதான் ஒரு கூட்டம் பணம் புடுங்கிறதுக்காக சுத்திட்டு தெரியுது. நாம விழிப்பா இருந்தாதான் நாமளே காப்பாத்த முடியும். ப்ரோ, பாக்குறதுக்கு பெரிய வீட்டு பிள்ளைங்க மாதிரி தெரியுறீங்க. நியாயத்தை நீங்களே கேளுங்க. நான் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டா தான் வந்துட்டு இருந்தேன். இந்த பொண்ணு ஆப்போசிட்ல வந்துட்டு இருந்து லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திரும்பிட்டு. என்ன, லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திரும்பினாளா? ஆமா ப்ரோ, அதனாலதான் பிரச்சனையே. டேய், நான் எப்படி இண்டிகேட்டர் போட்டா உனக்கு என்ன? ஏன் ஸ்கூட்டி, ஏன் தம்பி, ஏன் சுதந்திரம்? ஆப்போசிட்ல வர நீ பார்த்து வர வேண்டாம். சூப்பர், என் நண்பன் கரெக்டா தான் கணிச்சிருக்கான். அதான் போன் எடுத்துட்டு போன்னு சொல்லியிருக்கான். அப்பவே சொன்னேன் இறங்கி போவாதுங்க, அவன் மேலதான் தப்பா இருக்கும் அப்படின்னு. இண்டிகேட்டர் எதுக்காக வச்சிருக்காங்கன்னு தெரியாதவளுக்கெல்லாம் ஸ்கூட்டி கேக்குதான். இங்க பாரு ப்ரோ, நான் மட்டும் நேரா அப்படியே வந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, தம்பி தங்கச்சின்னு பேசிட்டு நிக்குதேன், இந்நேரம் பரலோகம் போயிருக்கோம். இது லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு சடனா ரைட்ல திரும்பிட்டு என் பைக்கு மரத்திலே போய் இடிச்சிட்டு நான் மட்டும் சுதாரிக்கலாம். இவ கொண்டாடியனா, இவ கொண்ட மொழியே பிதுங்கி இருக்கான். ஏன் ஏஞ்சல்? நீங்க ஏன் சார் திணறீங்க? இவனுங்களை எல்லாம் எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவரு ஓ மேல மோதிரக்கூடாதுங்கிறதுக்காக கீழே விழுந்திருக்காரு. அது சரி, வா ஸ்கூட்டி எப்படி கீழே விழுந்து? ஆப்போசிட்ல ஒருத்தன் நிலத்தடு மாறும்போது நம்ம தம்பி பயத்துல தானா விழுந்துட்டான். இதுக்கு தாண்டா நண்பன் சொல்ல தட்டக்கூடாதுங்கிறது. அக்கௌண்ட்ல இருந்து இப்ப 10,000 ரூபாய் ஸ்வாக் ஆகும் பாரு. என் தம்பி கீழே தள்ளி போட்ட இவனை நான் சும்மாவே விட போறதில்ல. இதுல என் தம்பிக்கு கண்ணாடி வேற போயிட்டு. ப்ரோ, இண்டிகேட்டர் போட தெரியாதவளுக்கெல்லாம் எதுக்கு ஸ்கூட்டி? டேய், நான் இண்டிகேட்டர் போட்டு வந்தது உன் கண்ணுக்கு தெரியல? போட்டேன். லெஃப்ட்ல போட்டுட்டு ரைட் சைடுல திரும்பினேன். ஏதோ ஒண்ணு, நான் போட்டேனா இல்லையா? ஏஞ்சல் பொறு, சாம் பேசி முடிப்பான். பாருனியா, சாம் சார் ஒரு புழுப்பூச்சி. என்ன? சாரி சார், புள்ளப்பூச்சி. அடிங்க, 7.5 இழுத்து வச்சதான் காணாதுன்னு புழுப்பூச்சா? ஒழுங்கு மரியாதையே கார்ல போய் உட்கார்ந்துரு. நான் ஏன் உட்காரணும்? என் தம்பி இங்க படுத்திருக்கான். ஒன்னால சுத்தி எவ்வளவு டிராபிக்னு பாரு. நான் பேசி முடிச்சிடுறேன், நீ கிளம்பு. என் தம்பியை ஸ்டார்ட் பண்ண கூட முடியல. உன் தம்பிக்கு பெட்ரோல் போட்டா எல்லாம் சரியாவ, நீ கிளம்பு. சாடி,
இங்க பாருங்க சார், இவன் ஏதோ பணம் புடுங்கி கும்பல்ல உள்ளவன். 5 பைசா கொடுத்துறாதுங்க. உடஞ்சு போன கண்ணாடிக்கு வேணா 10,000 ரூபாய் வாங்கிக்கோங்க. பாத்து குட்டிமா, போராட்டம் எல்லாம் நடத்திட்டு வந்திருக்க, பாத்தியாரு. என்னடா பல்ல கட்டிட்டே இருக்க? எப்படி செல்லம், போன வேலை கரெக்டா முடிஞ்சா? இவளை நம்பி போனதுக்கு நடு ரோட்ல விட்டுருவா போல இருக்கே. இந்த சாம் சார் என்ன பேசிட்டு இருக்காரு அவங்கிட்ட? ஆ, நீ இழுத்து வச்சதுக்கு பே பண்ணணும்ல. லஞ்சமா? வாய மூடு. லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு ரைட் சைடு திரும்பி இருக்க. அந்த ஆள் ஏதோ ஒய்ஃபுக்கு பயந்த ஆளா இருப்பாரு போல, அதனால நின்னு பேசிட்டு இருக்காரு. இல்ல இந்நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாரு. நான் சொன்னனா இவன் மேலதான் தப்பா இருக்க, நம்பி இறங்கி போகாதுங்கன்னு. லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திரும்பி இருக்கான். அவர் சுதாரிக்கலாம், இவ இந்நேரம் கீழே விழுந்திருப்பா. இதுல அவர் பைக் கீழே விழுந்தோன்னா பயத்துல இவ வண்டியும் கீழே விழுந்துட்டான். ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. மெதுவா. சைட்ல போட்டுறலாம். என் தம்பி சாம் சார் இப்படி தூக்கிட்டு போறாரு. மச்சான், டேய், என்னடா உனக்கு? என்னடா, தம்பிக்கு ஒரு கயிறை கட்டி நம்ம கார் பின்னால கட்டி விடு. வேண்டாம் சார். புரியல மச்சான். டேய், ஸ்கூட்டிய கார் பின்னாடி கட்டி விடு. போற வழியில ஏதாவது ஆக்கர் கடை இருந்தா போட்டுட்டு போலாம். இதுக்கெல்லாம் காலம் பதில் சொல்லும். ஐயோ ஐயோ, அந்த பொண்ணு போல தூக்கிட்டு போகாம பிள்ளை தாச்சி பிள்ளைய தூக்கிட்டு போற மாதிரி அதை தூக்கிட்டு போனோம். அதை இப்படி உலுக்கு உலுக்குன்னு உலுக்கி தூக்கிட்டு போறாவ. ஆமா, என் தம்பி எங்க கொண்டு போறாவ? ஆ, உன் தம்பிய சைடுல பார்சல் பண்றாவ. வா மச்சான், வா மச்சான். நம்பி இறங்கி போனதுக்கு எவ்வளவு ரூபா கொடுத்த? டேய், பைக்கு சரியான அடி மச்சான். புது என்ஜின் மாத்த வேண்டியதான். எப்படியும் 10,000 மேல ஆகும். 15,000 கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அமைதியா போனான். லஞ்சமா? லஞ்சம் வாங்குறத குடுக்கறத தப்புன்னு உங்களுக்கு தெரியாது? அடிங்க போட்டேன்னு வை. ஏன்? லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திரும்பி இருக்க. இதுல பாவம், இவள நம்பி என் இனியா கூட அவ ஸ்கூட்டில போயிட்டா ஒரு நாள். சார், நான் எல்லாம் இந்த பிரச்சனைய லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி ரைட் ஹேண்ட்ல முடிச்சிருப்பேன். டே, அவகிட்ட முதல்ல லைசென்ஸ் இருக்கா இல்லையான்னு கேளு. ஏன் இல்ல, 8 வருஷமா ஸ்கூட்டி ஓட்டிட்டு இருக்கேன். சூப்பர். அது சரி மேடம், இப்ப எங்க போறாங்களோ? வீட்டுக்கு தான். வீடு? வீடு ஏ பெருச்சாளி, வீடு எங்க இருக்குன்னு கேக்குறான். எல்லாரையும் மாதிரி மண்ணுக்கு மேலதான் இருக்கு, ஆகாயத்திலேயே இருக்கும். டே மச்சான், நான் அவளை அடிச்சாலும் அடிச்சிருவேன். வாயை மூட்டு இருக்க சொல்லு. வாய் முன்ன வீடு எங்க இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? உங்க வீட்டுக்கு அடுத்த ஸ்டாப்ல தான் இருக்கு எங்க வீடு. 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயா? இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்ல. சரி, 1 கிலோமீட்டர் தாண்டி தானே, எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லிரு, நாங்களே இறக்கி விட்டுடுறோம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அப்புறம் சார், சொல்லு. இந்த மாசம் எனக்கு சேலரில இருந்து ஒரு 15,000 ரூபாய் பிடிச்சிருங்க. ஏன்? இரு குட்டிமா, அவன் பேசி முடிக்கட்டும். ஏன்னு கேக்குறான்ல. 15,000 ரூபாய் எனக்காக அந்த ஆளுக்கு தூக்கி கொடுத்துருக்கீங்கல்ல. சரி. நான் யாருக்கும் கடனாளியா விரும்பல. ஓஹோ. அதனால என் சேலரில இருந்து 15,000 ரூபாய் எடுத்துட்டு மீதியை கொடுத்தா போதும். மீதியா? 15,000 ரூபாய் போச்சுன்னா உனக்கு 5 பைசா கூட அக்கௌண்ட்டுக்கு வராது. ஓ, அது ஒரு வழிப்பறினா இது ஒரு வழிப்பறியா? லூசு. ஏதோ ஒரு கேட்டர் இண்டிகேட்டர் போட்டேன்ல, அவன் ஓட்ட தெரியாம பைக் கொண்டு போட்டு 15,000 ரூபாய் பிரிச்சுட்டு போயிட்டான். நீங்க உங்க கம்பெனிக்காக 15,000 ரூபாய் கொடுக்க மாதிரி கொடுத்து என் மொத்த சம்பளத்தையும் கட் பண்ண பாக்குறீங்க. கட் பண்றாங்க. மாசத்துல 15 நாள் லேட்டு, அரை மணி நேரம் லேட்டுக்கு 1-2 லாஸ் ஆஃப் பே. தேவையா இது உனக்கு? சரிடா, கிளம்பு முத. இனிமே இந்த லொடலோட வாயை திறந்து பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. போயினியா செய்யதை செஞ்சு வச்சுட்டு குழந்தை மாதிரி இருக்கா. ஏன்பு, நேத்துக்கு வித்யா கிட்ட அப்படி என்னதான் பேசின? ஆமாண்டா, நானும் அதை பத்தி கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அத்தை மாமா வேற உள்ள வந்த மாதிரி இருந்து நீ பேசிட்டு இருக்கும்போது. அதுவா? என்னடா, அண்ணன் மேல கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. சத்தியமா வித்யாமா, அவன் கெட்டவனா இருப்பான்னு நான் துளி கூட நினைச்சு பார்க்கல. நானும் நிறைய தடவை அவனை பத்தி விசாரிச்சிருக்கேன். எனக்கு தெரியும் அண்ணே. இங்க பாருமா, அவன் தான் முன்னமே மிஸ்பிஹேவ் பண்றான்னு நீ முன்னமே உணர்ந்திருக்கலாம். என்கிட்ட சொல்றதுக்கு விருப்பம் இல்லைன்னா இனியா கிட்ட சொல்லிருக்கலாமே. இல்லண்ணே, அந்த சுரேஷ் நீ பார்த்து வச்ச மாப்பிள்ள. எனக்கு நீ கெட்டது நினைச்சு பண்ணலையே, நல்லது நினைச்சுதான் பண்ண. அது இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல. நீ கில்ட்டியா ஃபீல் ஆயிருவான்னு தான் உன்கிட்ட இது வரைக்கும் நான் இதை பத்தி சொல்லல. இந்த வீட்ல உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா வித்யா? அதெல்லாம் இல்லண்ணே, இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் தான் சம்மந்தம் இருக்கே தவிர எனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லதான். ஆனாலும் இனியா எங்க மேல பாசமா இருக்கா, அது வேற. ஏன்னா உனக்கு எந்த விஷயம் பிடிக்குதோ அது இனியாக்கும் பிடிக்கும். அதே இது பாரு, ஆர்த்தி அக்காவா இருக்கட்டும், மது அக்காவா இருக்கட்டும், பெரியவங்க எல்லாம் எங்க மேல பாசமா இருக்கிறது கூட விக்கி பெரியப்பாவோட மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வச்சுக்கலாம். ஆனா ஆர்த்தி அக்காவும் மது அக்காவும் இந்த வீட்டுக்கு வந்த மருமகளுங்க. அவங்க கூட எவ்வளவு அக்கறையா நடந்துக்கிறாங்க. இந்த வீட்டுல எங்களுக்கு எந்த குறையும் இல்ல. அப்புறம் ஏமா மதுக்கிட்டையாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? என் மேல தானே தப்பு.
ஆனா அதெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. சரிங்க பாரு, இனிமே அண்ணன் எப்பவும் உன்கிட்ட கல்யாணத்தை பத்தி பேச மாட்டேன். எவ்வளவு படிக்கணுமோ படி, நீ பிஜி முடிச்சதுக்கு பிறகு அதை பத்தி பேசிக்கலாம். நிஜமா? வாங்க பெரியப்பா. என்ன வித்யா, அந்த பையன் இவ்ளோ பண்ணிருக்கான், ஒரு வார்த்தை முன்னமே எங்ககிட்ட சொல்லிருக்கலாம்ல. அம்மாடி, நல்ல வேலை முன்னமே அவனை பத்தி தெரிஞ்சு கல்யாணம் நின்னுட்டு. எனக்கு தப்பா ஏதாவது நடந்திருந்தா என் தம்பிக்கு நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன்? நீங்க 2 பேரும் நாங்க வளர்த்துட்டு இருக்க பிள்ளைங்க. இங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலோ இல்ல வெளியே ஏதாவது பிரச்சனைனாலோ எங்க கிட்ட சொல்லணும் இல்லடா தங்கம். புரியுது பெரியப்பா, இனிமே இப்படி சொல்லாம இருக்க மாட்டேன். ஆனா பாவம், நான் முதல்ல சொல்லியிருக்கலாம். இப்ப இன்விடேஷன் எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு கல்யாணம் நின்னதுனால தாத்தாக்கும் பாட்டிக்கும் கூட கெட்ட பேர் தானே இந்த வீட்ல. அம்மாடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த வீட்ல ஒன்னையோ உன் தங்கச்சியோ நாங்க யாரும் பிரிச்சு பார்க்கல. இந்த வீட்ல அருண், ஆகாஷ், இனியா, அன்பு இவங்க எல்லாருக்கும் எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இசைக்கும் இருக்கு. இசைக்கு இருக்க அதே உரிமை இந்த வீட்ல உங்க 2 பேருக்குமா இருக்கு. வெளியே யாராவது கூட மகா மகன்னு எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கீங்க. எத்தனை பேர பிள்ளைங்கன்னு கேட்டா இனியனையும் சேர்த்து 6ன்னு சொன்னது கிடையாதுமா, 8ன்னு தான் சொல்லியிருக்கேன். சின்ன வயசுல இருந்தே இங்க தானே நின்னுட்டு இருக்கீங்க. எப்பவாவது நானா இருக்கட்டும், ரமணியா இருக்கட்டும், 6 பேர பிள்ளைங்க தனி, நீங்க 2 பேரும் தனின்னு நாங்க என்னைக்காவது பிரிச்சு பார்த்திருக்கோமா? நீங்க 2 பேரும் இந்த வீட்ல புறக்காட்டால இந்த வீட்ல உள்ள பிள்ளைங்க தான். இல்ல தாத்தா. உனக்குள்ள ஒண்ணு ஓடிட்டு இருக்கேன். இது எங்க வீடு கிடையாது, பெரியம்மா வீட்டுலதான் நாங்க இருக்கோம் அப்படின்னு அதை உடைச்சு போடு. உன் அம்மா அப்பா வீட்டுல இருக்கதா நினைச்சுக்கோ. சரிங்க தாத்தா. இங்க பாரு தங்கம், உனக்கோ உன் தங்கச்சிக்கோ ஏதாவது ஒண்ணுன்னா உன் பெரியப்பா பெரியம்மா உன் அண்ணன் மட்டும் கவலைப்பட போறது இல்ல, எங்களுக்கும் சேர்ந்ததுதான் அது. அதனால எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அண்ணன் கிட்ட சொல்லு. அண்ணன் கிட்ட சொல்ல முடியாததை இனியா கிட்ட சொல்லு. சரிங்க தாத்தா, இனிமே இப்படி நான் இருக்க மாட்டேன். சரிம்மா. அப்புறம் இந்த கல்யாணம் நின்னு போனதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும், கெட்ட குணம் இருந்துச்சுன்னா தாலி கட்டுறதுக்கு முந்தின செகண்ட் கல்யாணம் நின்னா கூட நான் சந்தோஷம் தான் படுவேன். அப்படிப்பட்டவன் நான். அப்படி இருக்கும்போது 10 நாளைக்கு முன்னமே உன் கல்யாணம் நின்றுருக்கு. எனக்கு சந்தோஷம் தான். நல்ல வேளை ஒரு கெட்டவன் கையில நம்ம வீட்டு பிள்ளைய ஒப்படைக்கிற மாதிரி நிலைமை வரலையே அப்படின்னு. அதனால இந்த வீட்டுல உள்ளவங்களை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு எல்லாம் யோசிக்காத, புரியுதா? அந்த பையனுக்கு வீட்டுல உள்ளவங்களை கூப்பிட்டு நான் பேசிட்டேன். அப்புறம் இனிமே அவனால காலேஜ்லயே உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அவனை காலேஜை விட்டு டெர்மினேட் பண்ணியாச்சு. சரிங்க தாத்தா. இனிமே நீ சந்தோஷமா காலேஜுக்கு போயிட்டு வரலாம். சரி தாத்தா. இவ்ளோ நடந்துச்சு அன்பு. ஆமா குட்டிமா, அதுல தாத்தா ஒரு வார்த்தை சொன்னாரு பாத்தியா, கெட்டவங்களா இருக்கிற பட்சத்துல தாலி கட்டுறதுக்கு முந்தின செகண்ட் கல்யாணம் நின்று இருந்தா கூட நான் சந்தோஷம் தான் படுவேன் அப்படின்னு. ஏதாவது ஒரு விஷயத்துல ஸ்ருதி கூட அந்த மாதிரி போயிட மாட்டாளோன்னு இருக்கு. ஆரம்பிச்சிட்டியா? அவகிட்ட எந்த வழியா போனான்னு கேளுடா. இல்ல இல்ல, ஸ்டாப்ல நிப்பாட்டிடுங்க. வீட்டுக்கெல்லாம் கொண்டு விட வேண்டாம். ஏன்? இல்ல, ஸ்டாப்ல நிப்பாட்டுங்க, நான் போயிடலாம். ஸ்டாப் பக்கத்துல ஒரு அண்ணா வீடு இருக்கு, அவங்க கிட்ட சொல்லி என் ஸ்கூட்டி எடுத்துட்டு வர சொல்லணும்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்ல, எங்க போனான்னு சொல்லி வீட்டிலே கொண்டு விட்டுறியோம். இல்ல சார். ஏன் ஒன்னுத்துக்கு நாங்க சொல்றதை கேட்கவே கூடாதுன்னு முடிவுதான் பண்ணிருக்கியா? ஆமா ஏஞ்சல், பாதியில எல்லாம் இறக்கி விட முடியாது. இப்போ நீ வீட்டுக்கும் போக முடியாது. அவனுக்கு பயந்த அம்மாவும் பாப்பாவுமே சர்ச்சில் இருப்பாங்க. இப்போ கார்ல இவங்க எல்லாம் நம்மள கொண்டு விட்டாங்கன்னா அசிங்கமா பேசுவானே. சாம் சார் கூட ஓகே, அவர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை. இந்த ஆள் அன்பு சார் ஏதாவது சொல்லிட்டாருன்னா அப்புறம் இவங்க வர வழியில இறக்கி விடுற மாதிரி தெரியல. ஏஞ்சல், கர்த்தர் மட்டும்தான் உனக்கு இப்போ உதவ முடியும். இனியா, எங்க வீடெல்லாம் ரொம்ப குட்டியா தான் இருக்கும், நீ ஸ்டாப்ல இறக்கி விட்டுறாங்க. என்னம்மா, ஒரு கப் காஃபி எங்களுக்கு தரதுக்கு இவ்வளவு யோசிக்கணுமா? இல்ல சாம் சார், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. எங்க வீடு ரொம்ப குட்டியா தான் இருக்கும், குருவி கூடு கணக்கா தான் இருக்கும். உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. டே அன்பு, சொல்லுடாமா. இவ பேசுற பேச்சு பத்தியா? நாம என்னைக்காவது அப்படியெல்லாம் நினைச்சிருக்கோமா யாரையாவது? இன்னைக்கு இவ வீட்டுக்கு போறோம், காஃபி குடிக்கிறோம், ஏன் முடிஞ்ச காலையில சாப்பாடே அங்க சாப்பிட்டுட்டு தான் நம்ம கிளம்புறோம். சரிம்மா, நீ சொல்லிட்டே எல்லாம். உனக்கு தேவையா இது? என்ன டார்லிங், ஒரே கனவுல இருக்க போலாம். சரண்யாக்கு ஓகே, இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆதித்யா சார வேற இந்த போலீஸ்காரன் ரொம்ப அடிச்சிட்டானே. அவருக்கு கையில வர பிளட் வந்துட்டே இருந்தது. எப்படியாவது அவரை வீட்டுல போய் பார்த்தே ஆகணும். இன்னைக்கு வேற லோக்கல் ஹாலிடே, அவர் வீடு வேற நமக்கு தெரியாதே. வீட்டுக்கும் எப்படி போறது லீவ் நாள் வீட்டை விட்டு? அருண் தான் ஃபாரின்லேயே படிச்சு ஃபாரின்லேயே வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ஆதி சாரை நான் பார்க்கணும், என்னை கூட்டு போங்கன்னு சொன்னா கூட எந்த விதத்துலயும் தப்பா எடுத்துக்க மாட்டாரு. பேசாம அருண் தானே கூட்டே போலாம். ஓய் டார்லிங், ம் எப்படியோ போன்ல என்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன்.
இந்த கல்யாணமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அவன்கிட்டயுமா சொன்ன? ஆமா. ம். இல்ல யார் மூலமாவது கல்யாணம் நின்னா சந்தோஷம் தானே. சரிடா செல்லம், அதான் நின்னுடுச்சுலாம். எனக்கு எப்போ ஓகே சொல்ல போறேன்? நான் சிரிக்கிற மைண்ட்ல இல்ல, டென்ஷன் ஆகுற மைண்ட்ல இல்ல. அப்புறம் அப்புறம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. வித்யா டார்லிங், இப்ப எதுக்காக தெரியுமா உன் கல்யாணம் நின்னுச்சு? எதுக்காக? எல்லாம் நம்ம காதலுக்காக தான். காதலும் இல்ல, கத்திரிக்காவும் இல்ல. என்ன, நான் உனக்காக ஃபாரின்ல இருந்து வந்திருக்கேன். என்ன, கவர்மெண்ட் பஸ் பிடிச்சா வந்தேன்? பிளைட் ஏறி உனக்காக பறந்து வந்திருக்கேன். உன் கல்யாணம் நின்னது கூட நம்ம 2 பேரும் சேர்றதுக்காக தான். இப்ப கூட நீ எனக்கு ஓகே சொல்லலன்னா? ம், எனக்கு என்னமோ நீங்க இன்னைக்கு என்கிட்ட வாங்கி கட்டிட்டு போவீங்க போலதான் இருக்கு. ஒருவேளை இவனுக்கு வித்யாவை பிடிச்சிருக்கோ? என்னடா ஆர்வ கோளாறு, மைண்ட்ல பேசுறதா நினைச்சு சத்தமாவே பேசிட்ட. நினைச்சது கரெக்ட் தானே? டார்லிங், என்ன, நான் ஏதோ யோசனையா இருக்கம்லாம். இப்ப இவன் என்ன தெரியுமா யோசிச்சான்? என்ன? நிஜமாவே எனக்கு உன்னை பிடிச்சிருக்கோன்னு யோசிக்கிறான். இல்லம்மா, கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் கூட இப்படி கேக்குறானே, அதான் மேபி உன்னை பிடிச்சிருக்கோ அப்படின்னு. அவருக்கு தான் வேற வேலை இல்லாம ஏதாவது புலம்பிட்டு இருக்காருன்னா நீங்களும் அதை பத்தியா யோசிப்பீங்க? அது கொஞ்சம் ஆர்வத்துல கோளாறு பத்தியா? ம், எனக்கு எப்போ ஓகே சொல்ல போறேனா? அவனுக்கு பிடிச்சி கேக்குறதா தானே அர்த்தம். நம்மள வேற ஆர்வ கோளாறுன்னு சொல்லிட்டு இருக்கான். நாம ஏதாவது கேட்க போய் எதுக்கு வம்பு? அருண், உங்களுக்கு இட்லி? வேண்டாம், நீ நான் சாப்பிட்டாச்சு. ஆர்த்தி இல்லையாம்மா? இல்லாதான் ஆர்த்தியக்கா சர்ச்சுக்கு போனாங்க. எதுக்கு? இல்லாதான் கேரள ஆரம்பிக்கிறாங்க எல்லாம். லாஸ்ட் இயர் நம்ம வீட்ல தான் முடிச்சாங்க. நம்ம வீட்லயே சாப்பாடு வச்சதுனால பசங்க எல்லாம் கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ் இங்கேயே போட்டு போயிட்டாங்க. அத முன்னமே பிரியாத்த துவைச்சு வச்சுட்டாங்க. ஆனா கொடுக்க மறந்துட்டாங்க. அதான் கொடுத்துட்டு வர்றதுக்காக ஆர்த்தியக்கா போனாங்க. என்கிட்ட உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்க சொன்னாங்க. அப்படியா, சரிம்மா. என்ன, நீ வெளியே ஏதாவது போறீங்களா? வெளியெல்லாம் இல்ல அருண், பக்கத்து வீடு வரைக்கும் போகணும். பக்கத்து வீட்டுக்கா? டாக்டர் வீட்டுக்கா? உடம்பு சரியில்லையா என்ன? அதெல்லாம் இல்ல, நம்ம வித்யாவோட ஹெச்ஓடி ஸ்டேஷன்ல இருந்து நேற்றுக்கு வந்தாருல, ஆமா. போலீஸ் ஸ்டேஷன்ல நல்லா அடிச்சுட்டானுங்க போல. சரி. அதான்ப்பா, அதே சிச்சுவேஷன்ல அவரோட அம்மா பார்த்தா ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு அந்த காயம் ஆறுறது வரைக்கும் அண்ணா கூட நிக்கிறேன்னு வித்யா ஹெச்ஓடி அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காரு போல. சரி, வேற ஏதாவது ஃப்ரெண்டு வீட்ல ஸ்டே பண்ணலான்னு பாத்திருப்பாரு. தாத்தா தான் எங்க குடும்பத்துக்காக இவ்வளவு பெரிய உதவியை பண்ணிருக்கீங்க, நீங்க மித்ரன் கூடயே ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. ஓ, இப்ப பக்கத்து வீட்டுலதான் அந்த பையன் இருக்கானா? ஆமா, 1 வீக் இங்கதான் இருப்பாரு. என்னதான் டாக்டரா இருந்தாலும் மருந்து மாத்திரைன்னு கொடுப்பாங்க. அடிபட்டிருக்கலாம், சூடா தண்ணி போட்டு ஒத்தடம் கொடுத்தாலே கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி இருக்கும்ல. தாத்தா தண்ணி சூடு பண்ணி கொடுக்க சொன்னாங்க. நான் கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா, நீ அதுவும் கரெக்ட் தான். வித்யாக்காக இவ்ளோ பெரிய விஷயத்த யோசிக்காம பண்ணிருக்காரு. சோ நம்ம சைட்ல இருந்து அவரை பாத்துக்கிறது நம்ம பொறுப்பு தானே. ஆமா அருண், நான் கொண்டு கொடுத்துட்டு வரேனா? சரி அண்ணி. அப்போ ஆதி சார் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்காரா? இன்னைக்கு கேம்ப் வேற இருக்கு, எல்லாரும் போயிருப்பாங்களே இந்த நேரம். மதுவுக்கு என்னடானா பயங்கர அடின்னு வேற சொல்லிட்டு போறாங்க. எனக்காக தானே. இந்த சிச்சுவேஷன்ல நான் போய் பார்க்கலனா? காதல் காதல் காதல். என்னடா உன் பிரச்சனை? அது ஒண்ணும் இல்லடா, இப்பதான் மலர ஆரம்பிச்சிருக்கு. நீ எப்பவுமே சம்மந்தம் இல்லாம தான் பேசுவியா? அதானே, உனக்கு தான் வயசாயிட்டேன். இதெல்லாம் எங்க புரிய போகுது? நமக்கு வயசாயிட்டா? நல்ல வேலை சித்தி, இந்த கல்யாணம் மட்டும் நடந்திருந்து அவரோட தம்பிக்கும் தம்பி பொண்டாட்டிக்கும் நாங்க என்ன பதில் சொல்லியிருப்போம்? அம்மா, கொஞ்ச நேரம் சும்மா இரு. அதெல்லாம் ஆண்டவே நல்லவங்கள சோதிக்க மாட்டான். அம்மா, போ அந்த பக்கம். என்னடா தங்கம், ஆர்த்தி எதுக்கு அவ அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருக்கா? எதுவா இருந்தாலும் அவகிட்டே கேளுங்க அத்தை, அவளே சொல்லுவா. என்ன நிலா குட்டி? எங்க ஸ்கூல்ல எங்க மேம் எனக்கு பிடித்த தலைவர் ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க. நோட்ல ஒட்டுறதுக்கு அவங்க போட்டோ வேணும்ல, எனக்கு என்னமோ வாங்கியே தரல பாட்டி. என்ன ஆர்த்தி பிள்ளைதான் கேக்குறல்ல? இங்க பாரு நிலா, ஹோம்வொர்க் எல்லாம் ஹோம்ல அம்மா பண்றது கிடையாது, ஹோம்ல பிள்ளைங்க பண்றது. கடையில இருந்தெல்லாம் வாங்கி ஒட்ட கூடாது. அப்ப நீங்க டிரா பண்ணி கொடுங்க. நானா? பெரியவங்க எல்லாம் வரையதை விட உனக்கு பிடித்த தலைவர் யாருன்னு பார்த்து நீ அவரை நோட்ல வரையதுதான் கரெக்டா இருக்கும். ஏன் அம்மா, ஒரு UKG படிக்க குழந்தை எப்படி ஒருத்தருக்கு படத்தை வரைவா? அதெல்லாம் அவ வரைவா. இந்த வயசுலயே டிரா பண்ணி பழகுனாதான் வளர்ந்ததுக்கு பிறகு பெரிய டிராயிங் மாஸ்டரா வருவா. இங்க பாரு நிலா குட்டி, உனக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி நீ ஓனா பண்ணாதான் உனக்கு நிறைய ஐடியா வரும். அதுக்கு பேர் தான் ப்ராஜெக்ட். அப்படியா? சரிம்மா. தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். அவர் வாங்கிட்டு வராததுக்கு நான் பொறுப்பா? உள்ள சாப்பிட்டுட்டு தானே இருக்காரு, போய் கேட்க வேண்டியதானே. இனி இவளை கூட்டு நான் கடைக்கு லோலோன்னு போனோம். என்னால எல்லாம் முடியாது, அதுக்கு அவளா ஏதாவது பண்ணி வைக்கட்டும். சின்னத்த, என்ன மது, தண்ணி சூடா இருக்குத தூக்கிட்டு எங்க போற? இல்லத்த, வித்யாக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வாங்கினார்லாம், பாவம் பயங்கர காயம் நினைக்கிறேன். இந்த தண்ணியை மித்ரன் கிட்ட கொண்டு கொடுத்துட்டு வரேன்.
அப்படியா? இந்த ஆகாஷ் சாப்பிட்டானா? இந்த ஆர்த்தி வந்தாலும் என்னமோ? வந்துட்டாங்க. செல் பாட்டியும் தமிழம்மாவும் பெரிய அத்தையும் ஹால்ல பேசிட்டு இருக்காங்க. அவங்க கூடல தான் இருக்காங்க. சரி மது, நீ கொண்டு கொடுத்துட்டு வா. தண்ணி எல்லா மரத்துக்கும் போய் சேர்ற மாதிரி பாருமா. அக்கா. என்ன மது? இல்ல தாத்தா, அவருக்கு தண்ணி போட்டு வைக்க சொன்னீங்களா, அதான் அந்த அக்கா கொண்டு கொடுத்துருவாங்களே. ஏன் கொண்டு கொடுத்துட்டு வந்துரு மது. ஏன் தாத்தா, மித்ரன் கிட்ட சொல்லிருந்தா மித்ரனே தண்ணி போட்டு கொடுத்துருப்பாரு. இது பாரு மது, நமக்கு அவருக்கு செய்ய தோன்றதை நம்ம தான் பண்ணணும். இப்படி பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு செஞ்சு கொடுத்துட்டோம்னா வித்யாக்கு அவர் எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காரு. நீயே கொண்டு கொடுத்துட்டு வந்துரு. மித்ரன் உன்கிட்ட நல்ல விதமா தானே பேசுறாரு. ஆமா தாத்தா. ஸ்னோ எங்க? இன்னைக்கு ஆளையே காணோம். காலையில மித்ரன் என்னமோ கடைக்கு வெளியே வந்திருப்பாரு போல. இவ இனியா கிட்ட வெளியே இருந்து விளையாடிட்டு இருந்திருக்கா. அவர் மியாவ்னு கூப்பிட்டதும் அவரு கூடயே போயிட்டான். ஓ, அங்கதான் இருக்காளாம். சரிம்மா, இந்த தண்ணியை கொடுத்துட்டு மித்ரன் கிட்ட சொல்லிட்டு வா, தண்ணி சூடா இருக்கு, ஸ்னோவை பாத்துக்கோங்க அப்படின்னு. தண்ணியை பார்த்தோன்னா பிள்ளை தண்ணிக்குள்ள கமந்துருவான். சரி தாத்தா. என்ன அது ரொம்ப வலிக்குதா? அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் ஒரு நாள் சொதச்சிருவேன். டேய் முத இந்த வாயை குறேன். தேவையில்லாம பேசி பேசிதான் இப்ப அடி வாங்கிட்டு வந்திருக்க. அவனோட கண்ட்ரோல்ல இருந்துட்டு அவன்கிட்ட எதிர்த்து பேசியிருக்க. டேய் என்ன பத்தி பேசினா சரி, அவளை பத்தியும் தப்பா பேசினா அவனை விட்டு வைக்கணுமா? அதான் நல்லா வாங்கி கட்டிட்டேலாம், வச்சுட்டு படுத்துக்கோ, நான் வரேன், தண்ணி போட்டு கொண்டு வரேன். கொஞ்சம் ஒத்தடம் கொடுத்தாலாவது வலி பரவாயில்லாம இருக்கும். சரி ஏதோ பண்ணு. வீட்டுக்கு போனாதான் இந்த அம்மா புலம்பிட்டே இருக்கான். என் பிள்ளை போட்டு இப்படி அடிச்சிருக்கானுங்களே அப்படி அடிச்சிருக்கானுங்களேன்னு. மித்ரன் யார கூப்பிடுறாங்கடா. இரு, மதுவா தான் இருக்கும். என்னடா இது, இவனே இந்த ஊருக்கு புதுசு, அதுக்குள்ள ஒரு பொண்ணு இவனை தேடி வருது. பத்தாததுக்கு அவங்க குழந்தைய வேற இவன்ட்ட நம்பி விட்டுருக்காங்க. எங்கேயோ இடிக்குதே, கண்டுபிடிக்கிறேன். ஆ இது வேற அடி வெளுத்துட்டான். அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். மித்ரன். எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. மித்ரன். ஆ. என்னாச்சு? இல்ல மது, பாப்பாவை கூட்டு போ வந்தீங்களா? இல்ல மித்ரன், தாத்தா உங்க தம்பிக்கு ஒத்தடம் கொடுக்கறதுக்கு சூடா தண்ணி வச்சு தர சொன்னாங்க. ஓ அப்படியா, நானும் தண்ணி வைக்கிறதுக்காக தான் இருந்தேன். நான் கிச்சன்ல வச்சிருக்கேன், நீங்க எடுத்து ஒத்தடம் கொடுத்துருங்க. அப்புறம் என்ன சொல்றேன், தப்பா நினைக்காதுங்க. நான் ஸ்னோவை எடுத்துட்டு போகவா? ஏன் மது? இல்ல, சூடா தண்ணி வேற வச்சிருக்கேன். ஸ்னோ வேற அவர் கூட தானே இருக்கா. இல்ல உள்ள பேச்சு சவுண்ட் கேக்குது. தண்ணிய பார்த்த உடனே இவ தண்ணியில பாஞ்சு போயிருவா. குழந்தை எல்லாம். ஏங்க, ஒரு டாக்டர் எனக்கான மரியாதையே கெடுத்துருவீங்க போல இருக்கு. அப்புறம் என்னங்க, ஹாட் வாட்டர் கிட்ட இருந்து ஒரு குழந்தைய பாதுகாக்க தெரியாதவன் எப்படி பேஷண்ட்ஸ் உயிரை காப்பாத்த போறான்னு 4 பேர் கேட்டாலும் கேட்ட போறாங்க. இல்ல, தாத்தா வேற ஞாபகப்படுத்தி விட்டாங்க. அவ பாட்டுக்கு இருந்துருவா. அந்த தண்ணிய பார்த்தா மட்டும் தண்ணியில விளையாட போயிருவா. நான் பாத்துக்கிறேங்க. ஏமது, தாத்தா தான் தண்ணி சூடு பண்ணி தர சொன்னாங்களோ? ஆமா, வேலை பாக்குற அக்கா அங்க நின்னாங்க. ஆனாலும் நீ கொண்டு கொடுக்கறதா மரியாதைன்னு கொடுத்து விட்டாங்க. ஓ அப்படியா, சரி சரி. என்ன நடக்குதுங்க? வயசுல எவ்வளவோ பெரியவரு, நம்ம டாக்டரா இருக்கோம், ஓகே. அந்த வீட்டுல பெரியவங்க இத்தனை பேர் இருக்காங்க. அன்னைக்கு சிக்கன் சமைச்சு கொடுக்க சொன்னது கூட ஆர்த்தி அவங்களோட கேஷுவலே அப்படிதான், சரியான இன்னசென்ட் பல நேரம். ஆனா தாத்தா எதுக்காக போய் சமைச்சு கொடுத்துட்டு வாமான்னு சொல்லணும்? என்னதான் கல்யாணாக்கி ஒரு குழந்தை இருந்தாலும் மது ரொம்ப சின்ன வயசு பொண்ணு. தண்ணி போட்டு கொண்டு வரதெல்லாம் ஒரு விஷயமா? எதுக்காக மது இங்க அனுப்பி வைக்கிறாரு? இது கேஷுவலா நடக்குதா? வயசு பசங்க இருக்க வீடு, அப்படியே பார்த்தாலும் நாம மட்டும் இருக்கும்போது தான் அனுப்புறாரு. இந்த தாத்தாவோட இன்டென்ஷன் என்னவா இருக்கும்? நம்ம மது எப்படியாவது டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறோம். வயசுல பெரியவரு, காயை எப்படி நகர்த்தினா காரியம் நடக்கும்னு தெரிஞ்சு பண்றாரா இல்ல? ஆனா அவர் ஒரு நோக்கம் இல்லாம மது இங்க அனுப்பல. நம்ம மேல பயங்கர நம்பிக்கை வர அவருக்கு இருக்கு. சோ நம்ம மட்டும் இருக்கும்போது அனுப்புறாரு. என்ன மித்ரன்? ஒண்ணும் இல்ல மது, கன்ஃபார்ம் ஏன் நோக்கமும் தாத்தாவோட நோக்கமும் ஒன்னாதான் இருக்கு. என்ன வயசுல பெரியவரு, நிறைய அனுபவம் இருக்கவரு. சோ நார்மலா ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி மதுவோட மனசை மாத்த நினைக்கிறாரோ? சரி, நான் வரேன். சரி மது, கிளம்புங்க. டேய் சொல்லு. மது தண்ணி வச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸ்னோ ஒரு 2 நிமிஷம் பாத்துக்கோ, நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். பாத்துட்டே இல்ல தூக்கிட்டு போக வாவலா? டேய், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நான் பாத்துட்டு இருக்கேன், ஒரு குழந்தைய பாத்துக்க மாட்டேனா? சேம் டயலாக். டேய், குழந்தை தண்ணியை பார்த்தது தண்ணியில விளையாட போயிருவாலாம், பாத்துக்கோ. சரிடா, கிளம்பு.
அம்மா அடிக்கிறதுக்கு நான் என்ன சின்ன குழந்தையாடா? யாரும் அடிக்கல தங்கம். ஆமா, உங்க அப்பா பேர் என்ன? ஏனா அம்மா பேரு? மதுவா? சத்தம் போடாத. அம்மா இத்தே இத்தேனா என்ன? கண்ணத்தில் முத்தத்தின் ஈரம் அது காயவில்லை, கண்களில் ஏன் அந்த கண்ணீர் அது நீ என்னடா சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல. கண்ணியின் கழுத்தை பார்த்தால் மனமாகவில்லை, காதலன் மடியில் பூத்தால் ஒரு பூ போலே, மன்னவனே உன் விழியால் வலிக்குதா பாத்து? மூடு, ஆதரவாய் சாய்ந்து விட்டால் ஆரிரரோ பாடு, ஆரிரரோ இவர் யார் எவரோ பதில் சொல்வார் யார்? ஆமா மித்ரன், உன் கை எப்போ பொண்ணுங்க கை மாதிரி சாஃப்ட் ஆச்சு? இந்த பெரியவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு பாத்தியா? மாத்திரை மருந்தை விட கை வைத்தியம் தான் சில விஷயத்த சரி பண்ண அப்படின்னு. இவ யார இத்தி இத்திங்க? ஏய், நீங்க என்ன பண்ற? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல சார், உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பாத்துட்டு இல்ல கிளம்பு. ரொம்ப பெயினா இருக்கா சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல, மது அக்கா நீங்க எங்க ஸ்டே பண்ணிருக்கதா சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சே, நான் வேற மித்திரன் நினைச்சிட்டு வலிக்குதுன்னு வேற உளறிட்டேனே. பாவம் நம்மளால தான் அடிபட்டுச்சுன்னு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றா. அதான் பார்த்துட்டேலாம், நான் நல்லா தான் இருக்கேன், கிளம்பு. நீங்க சொல்லிருக்கலாம்ல சார், என்ன? அவர் தான் தப்பா நடந்துக்க பார்த்தாருன்னு அந்த போலீஸ்காரர்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா உடனே அந்த ஆளை கூப்பிட்டு தானே விசாரிச்சிருப்பாங்க. உங்களை இப்படி அடிச்சிருக்க மாட்டாங்களாம். வித்யா, அவன் பேச்சே ஒழுங்கா இல்ல. முதல்ல உங்க வீட்டுக்கு தெரியாம அவனையும் இல்ல ஒன்னே போலீஸ் ஸ்டேஷன் வர வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோ, கண்டபடி கேள்வி கேட்பான். உங்க வீட்டுல உள்ளவங்க கூட நீ வரும்போது அப்ப கூட பாத்தியா என்ன மாதிரி பேசினான்னு. சரி, நான் நல்லா தான் இருக்கேன், நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. என்னால தானே சார்? ஒன்னால எல்லாம் ஒன்னும் இல்ல, நீ கிளம்பு. ஸ்னோலி அங்கிள் ரெஸ்ட் எடுக்கட்டும், கிளம்புமா? மாமங்கார ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க, மாமன் சொன்ன சங்கதி எல்லாம் மனசுல வச்சுக்க. மாமங்கார ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க, மாமன் சொன்ன சங்கதி எல்லாம் மனசுல வச்சுக்க. இப்ப கிளம்புறியா இல்ல நான் ரூம்ல இருந்து வெளியே போட்டுமா? பாத்துக்கோங்க சார், வரேன். என்னடா என்ன வழியெல்லாம் அனுப்பிட்ட போல? என்ன வழி அனுப்பிட்டாங்க? இல்லடா, ஒத்தடம் கொடுத்துட்டு போறாளே, ஆமா, ஒரே ஜாலி தான் போல. நீ எனக்கு அண்ணனா இல்ல மாமாவாடா? டேய், வேற பின்ன ஒத்தடம் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கா, அதான் பார்த்தேன், பார்க்காம கிளம்பிட்டேன். அப்புறம் ஸ்டார்ட் ஆயிட்டு போல. ஆஹா, பாத்துட்டு தான் நின்னியா? ஆமா. டேய் மொகரக்கட்ட, அவளால எனக்கு அடிபட்டுட்டேன்னு சொல்லிட்டு கில்ட்டி ஃபீல்ல இருந்து ஒத்தடம் கொடுத்துட்டு போகுது அது. நீ பார்த்த? நான் பார்த்தனால தான் பேசுறேன். உன் பார்வை வேற, என் பார்வை வேற. உன் மனசுல வேணா இல்லாம இருக்கலாம், நீ ஹெல்ப் பண்ணிருக்க பாத்தியா? மேபி அந்த பொண்ணு மனசுல ஏதோ ஒரு விதத்துல நீ கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்க. அதெல்லாம் ஒன்னும் இல்ல மித்ரன், அப்படி ஏதாவது இருந்தேன்னா நான் பார்த்ததும் ஷாக் ஆயிருப்பாளே தவிர அப்பவும் அழுதுட்டே இருந்திருக்க மாட்டா. பாவம் ரொம்ப பயந்துட்டா போலாம். நான் வேற நீ தான் நினைச்சு ரொம்ப வலிக்குது அப்படி இப்படின்னு உளறிட்டு இருந்துட்டேன். அதை தவிர அவ கண்ணுல நான் வேற எதையுமே பார்க்கல, நீ போட்டு குழப்பாத. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே. எந்த பொண்ணு? ஏய், உளர்ற பத்தியா? நீ ஏன் இங்க வந்து முழுசா ஒரு வாரம் ஆகல? உன்னை நம்பி அந்த பொண்ணு குழந்தைய தந்துட்டு போயிருக்காங்க. இங்க உன்னை நம்பி தனியா வேற வராங்கன்னா? டேய் உளராத. ஏய், ஏதோ இருக்குதானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லாதி, மதோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க ஒரு ஆக்சிடென்ட்ல. ஓ, இந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா? அதான் சொன்னியே மது, அந்த குழந்தை வேற மதுன்னு பேர் சொல்லுச்சு. டேய், நீ வித்யாவை வச்சு என்ன கிண்டல் பண்ணிட்டு இருந்த. உன்னை ஸ்டாப் பண்றதுக்காக சும்மா பேசினேன். நான் இன்னும் தப்பா நினைக்கல. அதுவும் ஒரு குழந்தை இருக்கவங்கள அப்படி பேசுவேனா? ஆதி, வந்துட்டு போனது வேற யாரும் இல்ல. வேற யாரும் இல்லனா? இதுதான் மதுமிதா. யூ மீன்? என்ன பேசிக்கிறாங்கன்னு புரியவே இல்லையே. மித்ரன், நீ காதலிச்ச பொண்ணு இவங்களா? ஆமா ஆதி, ஆனா மதுக்கு கல்யாணம் ஆகல நினைச்சு நான் கொடுத்த அந்த ஒரு லெட்டர்னால அவர் இருக்கும்போது கூட மதுவோட வாழ்க்கை நரகமா மாறிடுச்சு. அந்த பொண்ணோட இந்த நிலைமைக்கு நான் தாண்டா காரணம். அந்த ஒரு லெட்டர்னாலையும் மது ஆசையா படிச்சா டாக்டர் பட்டம் கூட எனக்கு வேண்டான்னு தூக்கி போட்டுட்டான். மித்ரன் ரிலாக்ஸ்.
நான் மட்டும் மதுக்கே தெரியாம மது காதலிக்காம இருந்திருந்தா இன்னைக்கு அந்த பொண்ணு கண்டிப்பா நல்லா இருந்திருக்கோண்டா.